வணக்கம். இது கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 4th எபிசோட். இன்றைக்கி எபிசோடில் நம்ம டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய 2 ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்ஸ், ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் நார்மலைசேஷன், அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான டேட்டா செட்டை நான் என்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த வெரைட்டியில் எத்தனை ஃபிஷ்ஷஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத தான் ஒரு டேட்டா செட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல்ரைட், இப்போது இந்த ஃபிஷ் டேட்டா செட்டை நான் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேங்க. ஸோ விஷுவலைஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ஆப்வியஸாக ஒரு கிராஃபை போட்டுறணும். கீழே வந்து எக்ஸ் ஆக்சஸில் ஃபிஷஸ்லாம் எடுத்துக்கலாம், ஒய் ஆக்சஸில் வந்து அதோட கவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாத்தோட கவுண்ட்டையும் வந்து மேப் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிராஃப் கிடச்சிரும். பட் இந்த நார்மல் கிராஃபை விட இன்னும் பியூட்டிஃபுல்லாக நம்மக்கிட்ட டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு கிராஃப் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்டோகிராம்ஸ். ஹிஸ்டோகிராம் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டேட்டா செட் இருக்கு இல்லையா, இதில் இருக்க ஒரு ஃபிஷ்ஷையும் எடுத்துகிட்டு அந்த ஃபிஷ்ஷோட கவுண்ட்டை வச்சு டேட்டா செட்டில் பின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ பின்னுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இட் இஸ் ஜஸ்ட் அ கூடை. ஓகேவா? நம்ம கூடையில் எப்படி பழக்கூடை, பூக்கூடை, காய்க்கூடை, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா. இந்த ஹிஸ்டோகிராமில் இருக்க கூடைங்களில் என்ன வைக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா செட்டை எடுத்துகிட்டு அதை வந்து சுருக்கிக்கிறாங்க. எப்படி சுருக்கிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம டேட்டா செட்டில் ஒரு நியூமரிக்கல் ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 50,000 வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டேட்டா பாயிண்ட்ஸும் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் 0லேருந்து 10,000 இருக்கவங்கலாம் ஒரு கூடை, 10,000லேருந்து 20,000 இருக்கவங்கலாம் ஒரு கூடை, 20,000லேருந்து 30,000 இருக்கவங்கலாம் ஒரு கூடை அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டேன்னா மொத்தமாகவே 5 கூடை தான் இருக்கும். இந்த டேட்டாவை வந்து விஷுவலைஸ் பண்ணுறப்ப எனக்கு இதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பெட்டராகவும் தெரியும் இல்லையா. இன்கேஸ் என் டேட்டாவில் இருக்க அந்த நியூமரிக்கல் ஃபீல்டோட மேக்ஸிமம் வேல்யூவே 20 அப்படின்றப்போ நான் என்னோடய பின் சைஸ் வந்து வெறும் 2 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பின்னோட சைஸ் வந்து என்னவா வேணால் இருக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பின் சைஸ் 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபிஷ் டேட்டா செட் எடுத்துக்கிட்டோம்னா 5, 10, 15, 20 இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சஸில் நான் ப்ளாட் பண்ணிக்கிறேன். ஸோ 0லேருந்து 5 கவுண்ட்ஸ் எந்த ஃபிஷ்ஷெல்லாம் வாங்க போகிறேனோ அதெல்லாம் வந்து ஒரு பின், அதான் அந்த ஃபஸ்ட்டு பின்னு. ஸோ 5லேருந்து 10 கவுண்ட்ஸில் எந்த மீன்லாம் வாங்க போகிறோமோ அதெல்லாம் வந்து செகண்ட் பின். ஸோ 10லேருந்து 15 இருக்கவங்கலாம் தேர்ட் பின். இந்த மாதிரி வந்து நம்ம ப்ளாட் பண்ணணும். ஸோ நம்ம டேட்டா செட்டில் 0 to 5ல் வந்து எந்த ஃபிஷ்மே நம்ம வாங்கலை. 5 to 10ல் வந்து கோல்ட் ஃபிஷ் மட்டும் வாங்குகிறோம். அண்ட் 10 to 15 அந்த குரூப்பில் வந்து 2 மீன் வாங்குகிறோம். 15 to 20ல் அகெயின் 2 மீன் வாங்குகிறோம். 20 to 25ல் 2 மீன் வாங்குகிறோம். இதை எல்லாத்தையுமே நம்ம ப்ளாட் பண்ணிவிட்டு அந்த கிராஃபை வந்து அதோட ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, வழக்கம் போல் ஒய் ஆக்சிஸ் வந்து அதே தான், டேட்டாவோட ஃப்ரீக்வன்சி தான் அகெயின் இன் ஒய் ஆக்சிஸ், ப்ளாட் பண்ணிவிட்டு பார் கிராஃப் மாதிரி வரைஞ்சிருவோம். இதை தான் நம்ம ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் யூஸ் பண்ணி தாங்க இன்றைக்கி கதையே ஆக்சுவலி. ஸோ ஹிஸ்டோகிராம்ஸ் வச்சு நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷனை வந்து தெரிஞ்சுக்கலாம். அது என்ன டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து லைனில் நிப்பாட்டிட்டு அவங்கக்கிட்ட இப்போ ஒரு மஹாலாக்டோ சாக்லேட் பேக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ஒன்றா கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இங்கே இந்த சாக்லேட் பேக்கெட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களுக்கும் ஒன்று கொடுத்துருக்குது. அதே போல் நம்மளோட ஃபிஷ் டேட்டா செட் இருக்கு இல்லையா, இதில் இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபிஷ்ல ஒரு 7 ஃபிஷ்ஷு, ஏஞ்சல் ஃபிஷ்ல ஒரு 11, க்ரோ ஃபிஷ்ல ஒரு 13. ஸோ டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம டேட்டா செட்டில் இருக்க ஒரு டேட்டா பாயிண்ட்டும் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காஸியன் ஆர் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். காஸியன் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபிஷ் டேட்டா செட் எடுத்துகிட்டு இதுக்கு மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலான் இருக்கேன். ஸோ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு வழக்கம் போல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் அதோட ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா மீனோட வேல்யூ வந்து 15.85 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ வந்து 5.5 அப்படின்னு கிடச்சிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிளிசிட்டிக்காக இதெல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். மீனோட வேல்யூ வந்து 16 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ காஸியன் ஆர் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இதை வந்து ஒரு ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் 1809ல் கண்டுபிடிச்சிருக்காரு. அவரோட பேர் வந்து கார்ல் ஃப்ரெட்ரிச் காஸ். ஸோ நம்ம காஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ எந்தாவது ஒரு டேட்டா வந்து காஸியன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு வந்து சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபீச்சர்ஸ்னால் அதுக்குன்னு சில தன்மைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா வந்து காஸியன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பெல் கர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெல் கர்வ் அப்படின்னா நம்மளோட கோயில் மணி மாதிரிங்க. சென்டரில் வந்து அப்படியே தூக்கலாகவும் சைடில் வந்து படிஞ்சும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேட்டாவுடைய ஸ்ப்ரெட்டு வந்து நடுவில் மையப்பகுதியில் வந்து அதிகமாகவும் டுவர்ட்ஸ் த எட்ஜ் வந்து கம்மியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவில் மீனு, மீடியன், மோட் எல்லாமே வந்து ஒரே நம்பராக தான் இருக்கும். அதாவது ஒரே நம்பராக இல்லாட்டியும் ரவுண்ட் ஆஃப் பண்ணாவது ஒரே நம்பராக வந்துடும், அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா வந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் சிமெட்ரிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே கோயில் மணின்னு சொல்லிட்டோம். ஸோ கோயில் மணியை இப்போ நம்ம சென்டரில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. இந்த கிராஃப்லையும் நீங்கள் ரைட் சைடில் இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். 4வது ஃபீச்சர் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் ஆக்சுவலி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பிரிக்கல் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எம்பிரிக்கல் அப்படின்னா அனுபவபூர்வமான அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ எம்பிரிக்கல் ரூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேட்டாவை நம்ம வந்து 68, 95, 99.7% அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 68% அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம சென்ட்ரலேருந்து சொல்கிறோம் இல்லையா, சென்ட்ரல்லேருந்து 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இந்த பக்கம் 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இந்த பக்கம் 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுத்துகிட்டு இந்த போர்ஷனை வந்து நீங்கள் எடுத்து கேல்குலேட் பண்ணி பார்க்குறீங்க, இங்கே இருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து கேல்குலேட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து 68% ஆஃப் த ஹோல் டேட்டாவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 95%, 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அடுத்து இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே அடங்கியிருக்க டேட்டா வந்து 95% ஆஃப் த ஹோல் டேட்டாவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஓவராலாக ஃபுல்லாக எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்க டேட்டா வந்து 99.7% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ 4 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் இருந்திருக்கலாம், பட் அங்கெல்லாம் அவ்வளோவா டேட்டா இருக்காது அப்படின்றது தான் இந்த எம்பிரிக்கல் ரூல். ஸோ இப்போ வந்து காஸியன் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட ஃபிஷ் டேட்டா செட் எடுத்துகிட்டு அது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கிராஃபும் பார்க்குறதுக்கு ஒரு கோவில் மணி மாதிரி தான் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ அ பெல் கர்வ். அடுத்து வந்து செகண்ட் வந்து இதுக்கு வந்து மீன் வேல்யூ நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சோம் இல்லையா, மீன் வந்து நமக்கு 16 அப்படின்னு கிடச்சிது. இப்போ மீடியனும் கண்டுபிடிச்சிடலாம். 7 வேல்யூ இருக்குது, நடுவில் வந்து 16 இருக்குது. ஸோ மீடியனும் வந்து 16 தான். மோட் வந்து இங்கே எந்த வேல்யூமே ரிப்பீட்டடிவாக இல்லை. ஸோ மீன் மீடியன் மட்டும்தான் இருக்குது இந்த டேட்டாக்கு. ஸோ ரெண்டுமே வந்து 16 தான். அகைன் நம்ம வந்து பாஸ் ஆகிட்டோம். ஸோ தேர்ட் ஃபீச்சர் என்னது, நம்மளோட ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் சிமெட்ரிக்கலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம மிடில் வந்து மீன் வந்து 16 இல்லையா, ஸோ 16ஓட ரைட் சைடில் வந்து நமக்கு அகைன் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து கரெக்டு. ஸோ அடுத்து வந்து என்னது, எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து நம்ம ஃபிஷ் டேட்டா செட்டுக்கு வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு 68% ஆஃப் த ஃபிஷ் டேட்டா செட், 95% ஆஃப் த ஃபிஷ் டேட்டா செட், 99.7% ஆஃப் த ஃபிஷ் டேட்டா செட் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 68% ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ரீஜியன். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து மியூ மைனஸ் சிக்மாலேருந்து மியூ ப்ளஸ் சிக்மா வரைக்கும் இருக்கும். ஸோ மியூவோட வேல்யூ நமக்கு தெரியும் 16, சிக்மாவோட வேல்யூ நமக்கு தெரியும் 5. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா 11லேருந்து 21 வரைக்கும் இருக்கும். இதை தான் நம்ம 68% அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ஃபார்முலா வந்து மியூ மைனஸ் 2 சிக்மா டு மியூ ப்ளஸ் 2 சிக்மா. அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த ரீஜன் வந்து 6லேருந்து 26 வரைக்கும் வரும். அதை தான் நம்ம 95% அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு 68% ஆஃப் 7, ஏன்னா ஓவராலாக என்னோடய ஃபிஷ் டேட்டா செட்டில் 7 மீன் தான் இருக்குது இல்லையா. ஸோ 68% ஆஃப் 7 அண்ட் 95% ஆஃப் 7, 99.7% ஆஃப் 7 இதெல்லாம் கம்ப்யூட் பண்ணோன்னா நமக்கு வேல்யூஸ் வந்து 4.7, 6.65, 6.97 அப்படின்னு சொல்லிட்டு வருது. எல்லாத்தையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 68% பக்கெட்டில் வந்து 5 மீன் இருக்குது, 95% பக்கெட்டில் வந்து 7 மீன் இருக்குது, 99.7% அந்த பக்கெட்டில் வந்து 7 மீன் இருக்குது. ஸோ இவங்க சொன்ன மாதிரியே வந்து கரெக்டாக அந்த என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்குள்ளே வந்து 5 மீன் இருக்குது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்குள்ளே வந்து 7 மீன் இருக்குது, தேர்டும் வந்து இது குட்டி டேட்டா செட்னால அதிலே அடங்கிடுச்சு, 7 மீனுமே வந்து வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம எடுத்துக்கிட்ட ஃபிஷ் டேட்டா செட் இஸ் ஆல்சோ அ நார்மல் ஆர் காஸியன் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா செட்.
ஆல்ரைட். இப்போ இந்த ஃபிஷ்ஷஸோட டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் புதுசாக இன்னொரு ஃபிஷ்ஷை ஆட் பண்ணலான்னு இருக்கேங்க. கேட் ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் வந்து கவுண்ட் வந்து ஒரு 17 ஃபிஷ்ஷஸ் வேணும் எனக்கு. ஸோ இப்போ இந்த கேட் ஃபிஷ்ஷோட நம்பரை வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் நான் ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் இல்லையா, 16 பக்கத்தில் வரும். ஸோ இதை வந்து நம்ம காசியன் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டேர்ம்ஸில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டேர்ம்ஸில் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இந்த ரீஜியன் வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது 2, இது 3 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதோட டேர்ம்ஸில் நான் சொல்லணும். 17 ஃபிஷ் அப்படின்றது ஓகே, பட் இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் அதை வந்து நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா Z ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ Z ஸ்கோரோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த நம்பரை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பேசிக்லி இங்கே வந்து கேட் ஃபிஷ்ஷு, அதோட கவுண்ட் வந்து 17. ஸோ 17 மைனஸ் மீன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். மீன் வந்து 16 வந்தது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 5ன்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ ரெண்டையும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா 1/5, 1/5லேருந்து வில் கெட் 0.2. ஸோ மீன் வந்து நமக்கு 16 தெரியும் இல்லையா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து அங்கேருந்து 5 யூனிட்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ 16 + 5 வந்து 17, 18, 19, 20, 21, 21. இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வருது. ஸோ இதுக்கு நடுவில் வரப்போகிற இந்த கேட்ஃபிஷோட கவுண்டான 17 வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2% ஆஃப் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1 அப்படின்னா அதில் 0.2 தான் வந்து 17 வருது அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ Z ஸ்கோர் வந்து இந்த கேட்ஃபிஷ்க்குன்னு மட்டும் கிடையாது, இந்த டேட்டா செட்டில் இருக்க எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ்க்குமே வந்து அவங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக Z ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து Z ஸ்கோர் கண்டுபிடிக்கிறோம். அதாவது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ -1.8, -0.95, -0.6, 0, 0.38, 1.14 and 1.52. ஸோ இந்த வேல்யூஸோட டிஸ்ட்ரிபியூஷனை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இது என்ன புதுசாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நார்மல் ஆர் காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அதில் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நான் Z ஸ்கோர் அப்ளை பண்ணேன், அதாவது Z ஸ்கோர் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன்னா வர்ற டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸை தான் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு பியூட்டி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட மீன் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா 0 அப்படின்னு தான் வரும். அதே சமயம் அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ வந்து 1 அப்படின்னு தான் வரும். ஸோ நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து நம்ம கண்டுபிடிச்சி பார்த்துடலாம் கையோட. ஸோ இதுக்கு மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் வழக்கம் போல் ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணோன்னா வில் கெட் 0. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கும் ஃபார்முலா இருக்குது இல்லையா, ஸோ மீன்லேருந்து எல்லா வேல்யூஸையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சமேஷன் கண்டுபிடிச்சி ஸ்கொயர் பண்ணி ஒரு ஸ்கொயர் ரூட்டும் போட்டுறது. ஸோ இந்த கம்ப்யூட்டேஷன் நீங்கள் பண்ணிவிடுங்க, பட் பண்ணிங்கன்னா யூ வில் எனிவேஸ் கெட் 1. ஸோ ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு காசியன் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து தான் பண்ண முடியும். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்க ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு Z ஸ்கோர் கண்டுபிடிச்சோன்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு கிடைக்கும். அண்ட் அதில் மீன் = 0 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் = 1. சரி, நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தது, தேவையில்லாமல் அதை எடுத்து நீ எதுக்காக இப்படி மாற்றிக்கிட்ட அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஸோ நம்ம டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் வந்து ரியல் வேர்ல்டு டேட்டா செட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, நம்ம அக்வாரியம் டேட்டா செட் மாதிரியே இப்போ நமக்கு ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா செட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ், அவங்களோட நேமு, ஸ்டாண்டர்டு, ஹைட்டு, வெயிட்டு, அவங்க எடுக்கிற ரேங்க்கு, இதெல்லாம் ஒரு டேட்டா செட்டாக நமக்கு கிடைக்குது. அவங்களோட ஸ்கோர்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறோன்னா இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒரு ஸ்கேலில் வந்து இருக்குது. அதாவது நேமுங்கிறது ஒரு யூனிட், ஒருத்தவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. ரேங்க்குங்கிறது அது தனி யூனிட், ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அந்த மாதிரி ப்ரையாரிட்டி இருக்குது. அடுத்து அவங்களோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சென்டிமீட்டர், ஃபீட்டு அந்த மாதிரி ஒரு யூனிட். வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தனியாக யூனிட் இருக்குது, கேஜி அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் நம்மக்கிட்ட டேட்டாவோட ஃபீச்சர்ஸ் இருக்கிறப்போ இது எல்லாத்தையும் நம்ம மெஷின் லேர்னிங் மாடல் கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா இட் வில் கெட் கன்ஃபியூஸ்ட் இல்லையா.
நம்ம மெஷின் லேர்னிங் மாடல் வந்து எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட யாராவது சாம்பார் வைக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாம்பாரோட ப்ரொசீஜரும் ஒன் பை ஒன்னாக சொல்கிறாங்க. லைக் வந்து மசாலாஸ்லாம் சொல்கிறாங்க. 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க, 2 டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க, 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அந்த மெஷர் பண்ணுற ஸ்பூன் இருக்கு இல்லையா, அது எல்லா மசாலாக்குமே ஒரே ஸ்பூனாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதுவே நம்ம வந்துட்டு சால்ட்டுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்பூனும் மிளகா பொடிக்கு ஒரு பெரிய ஸ்பூனும் போட்டோம் அப்படின்னா நம்ம சாம்பார் வந்து சாம்பாராகவே இருக்காது இல்லையா. அந்த மாதிரி தான். ஸோ நம்ம எடுத்துக்கிற டேட்டா ஃபீச்சர்ஸும் வந்துட்டு ஒரே அளவில் மெஷர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மாடலுக்கு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம டேட்டாவை வந்து ஒரே ஸ்கேலில் மெஷர் பண்ணணுன்றதுக்காகவும் ஒரு கன்சிஸ்டன்சிக்காகவும் நம்ம டேட்டா சயின்ஸில் ஸ்டாண்டர்டைசேஷன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் நார்மலைசேஷன். நார்மலைசேஷனில் என்னம்மா பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டேட்டாவோட ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்ச் வந்து என்னவா வேணால் இருக்கலாம். ஒரு நியூமரிக்கல் டேட்டா இருக்குது, ஒரு 0லேருந்து 10,000 வரைக்கும் அதுக்கான வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேல்யூஸை வந்து நமக்கு பிடிச்ச ரேஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறது தான் வந்து நார்மலைசேஷன். இப்போ இந்த 0 to 10,000 இருக்க வேல்யூஸை எனக்கு 0 to 1க்கு மாற்றணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் நார்மலைசேஷன். சிமிலர்லி -99லேருந்து -5ல் இருக்குது, இதையும் நான் 0 to 1ல் மாற்றிக்கலாம் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் நார்மலைசேஷன். சரி, எப்படி மாற்றுவேன் அப்படின்னா அகைன் we have a formula for this. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மின் மேக்ஸ் ஸ்கேலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நார்மலைசேஷன் பண்ணுறவங்க அவங்க எப்படி ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறவங்க பேர் Z ஸ்கோர் இல்லையா, நார்மலைசேஷன் பண்ணுறவங்க பேர் வந்து மின் மேக்ஸ் ஸ்கேலர். அதோட ஃபார்முலா வந்து x minus xmin divided by xmax minus xmin. xங்கிறது அந்த ஒரு டேட்டா பாயிண்ட்டும், xminங்கிறது இந்த மொத்த டேட்டாலையும் இருக்க மினிமம் வேல்யூ, xmax அப்படிங்கிறது இந்த மொத்த டேட்டாலையும் இருக்க மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ நம்மளோட ஃபிஷ் டேட்டா செட் எடுத்துகிட்டு நம்ம நார்மலைசேஷனும் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மளோட டேட்டா செட்டில் மினிமம் வேல்யூ வந்து 7, மேக்ஸிமம் வேல்யூ வந்து we have 24. ஸோ ரெண்டையும் வந்து எடுத்துக்கலாம் அண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஒரு வேல்யூவாக. ஃபஸ்ட்டு 7, ஸோ 7 minus 7 divided by 24 minus 7. அதே மாதிரி 11 minus 7 divided by 24 minus 7. இப்படி எல்லாத்துக்கும் கம்ப்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ இந்த அரேயில் தான் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, 0லேருந்து 1க்குள்ளே அடங்கியிருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரேஞ்ச்குள்ளே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. 0 to 1ங்கிறது ஒரு காமனான ரேஞ்ச். நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு கஸ்டம் ரேஞ்ச் கூட சொல்லிக்கலாம். எனக்கு -5லேருந்து +5க்குள்ளே வேணும் அப்படின்னா கூட we can do that. இப்படி தான் வந்து நம்மளோட டேட்டாக்கு மின்மேக்ஸ் ஸ்கேலர் யூஸ் பண்ணி நம்ம நார்மலைசேஷன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நார்மலைசேஷனுக்கும் ஸ்டாண்டர்டைசேஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்சஸ் பற்றி பார்த்துடலாம். நார்மலைசேஷன்னா நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குன்னா அதுக்கு ஒரு லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் செட் பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே அதை கொண்டு வர்றது. ஸ்டாண்டர்டைசேஷன்னா நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை 0 மீன் அண்ட் 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அந்த ஃபார்முக்கு கொண்டு வர்றது. நார்மலைசேஷன் பண்ணுறதுக்கு மின்மேக்ஸ் ஸ்கேலர் யூஸ் பண்ணுவோம், ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறதுக்கு Z ஸ்கோர் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுத்துக்கும் ஃபார்முலாஸ் வந்து இருக்குது, அதை அப்படியே எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். நார்மலைசேஷன் அவுட்லயர்ஸ்னால் பாதிக்கப்படும், ஸ்டாண்டர்டைசேஷன் அவுட்லயர்ஸ்னால் பாதிக்கப்படாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மின்மேக்ஸ் ஸ்கேலர் ஃபார்முலாவில் டினாமினேட்டரில் நம்ம மேக்ஸ் வேல்யூன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அவுட்லயர் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அவுட்லயர்ஸ் இருந்ததுன்னா ஆக்சுவல் வேல்யூ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து காமிச்சிரும் நம்மளோட நார்மலைசேஷன் ப்ராசஸ். அந்த மாதிரி கேசஸில் ஸ்டாண்டர்டைசேஷன் தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் நாட் அஃபெக்டட் பை அவுட்லயர்ஸ். ஏன்னா அது அங்கே வந்து மீன் 0 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ன்னு ஆயிடுது. அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ வி ப்ரிஃபர் ஸ்டாண்டர்டைசேஷன் இன் கேஸ் ஆஃப் அவுட்லயர்ஸ் டேட்டா செட். நார்மலைசேஷனில் நம்ம டேட்டாக்குன்னு ஒரு ரேஞ்ச் வந்து செட் பண்ணுறோம். 0 to 1ல் தான் இருக்கணும் எல்லா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா வேல்யூவும் அதே ரேஞ்சில் தான் இருக்கும். ஸ்டாண்டர்டைசேஷனில் எந்த பவுண்டுமே கிடையாது. வேல்யூஸ் எங்கிட்ட வேணால் இருக்கலாம், இதுக்குள்ளே அடங்கிரும் அப்படின்னு சொல்லி நம்மளால் குறிப்பாக சொல்லவே முடியாது. நார்மலைசேஷன் பண்ணும்போது நம்ம டேட்டாவுடைய ஷேப் வந்து மாறாது. பட் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேட்டாவுடைய ஷேப் வந்து மாறிடும் இல்லையா. ஆப்வியஸாக முன்னாடி மீன் 16ன்னு இருந்தது, இப்போ மீனே 0ன்னு மாறிடுச்சு. ஸோ இதை வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேப் மாறிடும்ல. நார்மலைசேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்டில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டேட்டா அனாலிசிஸ் ஃபேஸ். இந்த ஃபேஸில் நம்ம டேட்டாவை க்ளீன் பண்ணிவிட்டு மெஷின் லேர்னிங் மாடலுக்கு கொடுக்கறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அப்போ ஃபீச்சர் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்கேலிங்னா ஒன்றும் இல்லைங்க, பேசிக்காக எல்லாத்தையும் ஒரே ஸ்கேலுக்கு கொண்டு வருவாங்க. அதை பண்ணுறதுக்காக தான் நம்ம நார்மலைசேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் பற்றி படித்தோம்.
ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.